படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நான் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. இந்த ஃபைட் நல்லா இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம். வேற லெவல் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு காலம் கேட்காம போயிருச்சு படம் பார்த்து. காது கம்மி கிழியுது. மரணமா இருக்கு படம். கார்த்தி என்ட்ரி தான் வேற லெவல். சூர்யா மாஸ் மாஸ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் வேற லெவல்ல இருக்கு. 2 எதிர்பார்க்கலாம். சூர்யாக்காக பார்க்கலாம். டிஎஸ்பி மியூசிக் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. இல்ல நல்லா இருந்துச்சு. பார்ட் 2 முடிச்சாங்க, அதான் கொஞ்சம் இதா இருந்துச்சு. இன்னும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 5 ஹார்ஸ் படம் வேணுமா? 5 ஹார்ஸ் படம் வேணும். ஒன் டைம் வாட்சபிள். ஃபைட் சீன் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பர்ண்ணா. சூப்பரா இருக்கு படம். சூப்பர். வேற லெவல்ண்ணா. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. தரமா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வேற லெவல். வேற லெவல். வேற லெவல். சூப்பரா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. வேற லெவல். மியூசிக்லாம் கேட்கவே வேணாம் ப்ரோ. சூப்பரா பண்ணியிருக்காரு. அது சிவா கேட்கவே வேணாம். ஆக்டிங் நல்லாவே இருக்கு. தலைவர் ஆக்டிங் வேற லெவலா இருக்கு. 1000 கோடி எடுத்தீங்க. நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குண்ணா. மியூசிக் சூப்பர். டிஎஸ்பியோட மியூசிக் சூப்பராக இருக்குண்ணா. பார்க்கலாம். செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங். படம் வேற லெவல்ண்ணா. 2 வருஷம் கழிச்சு அண்ணனை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிஎஸ்பி வேற லெவல். தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. சூப்பர்ண்ணா. சூப்பரா இருக்கு. வேற மாதிரிண்ணா. சூப்பர். வேற மாதிரி படம் தரமா இருக்கு. சூப்பர்ண்ணா. சூர்யா நடிப்பு சூப்பர். தரமா இருக்கு. அம்மா சிவானா பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு தலைவா. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பார்ட் 2க்கு வெயிட்டிங். படம் தரமா இருக்குண்ணே. வேற லெவலுங்க. சூர்யா சூப்பரா. ஆக்டர் நல்லா இருக்கு. பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. செம்மையா நடிச்சிருக்காருண்ணா. வேற லெவல் பண்ணிருக்காரு. சூப்பர் படம். படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான சிவா அவரோட ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி சூப்பராக இருக்கு. எப்படி ப்ரோ? மியூசிக் டிஎஸ்பி வழக்கம் போல் பீட்டு தான். உங்களுக்கு ஃபுல்லாக தேட்டரில் நம்ம உட்கார முடியல. ஏதோ பீட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. செம்மையாக இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு. பார்க்கலாம். சூர்யானா வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சொல்லவே முடியாது. ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எவ்வளோ த்ரில்லா இருந்துச்சோ அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் கார்த்தி என்ட்ரியெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கார்த்தி வருவார்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூர்யா ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி படம் இருக்கும்னு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோங்க. நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு நிமிஷம் கூட நாங்கள் வந்து டயர்டாகவே இல்லை. என்ன படம் இது அப்படின்னு நாங்கள் யோசிக்க கூட இல்லை. யோசிக்க முடியாத அளவுக்கு படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு. வேற மாதிரி இருக்குன்னா குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. படத்தை பார்த்துட்டு நீங்க எல்லாருமே பேசுங்க. அப்படி இருக்கு படம். கண்டிப்பா. மியூசிக் பேக்ரவுண்ட் பிச் டாப்ல இல்ல. நான் கூட ஒரு வருஷம் கூட வெயிட் பண்ணலாம். அப்படி இருக்கு படம். ஒருத்தனா ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கும். விசுவல்ஸ்லாம் பயங்கரமா ட்ரீட். தேங்க்யூ. ராஜா தாண்டவம் ப்ரோ. ராஜா தாண்டவம். அஜித் குமார் படம் நல்லா இருந்துச்சு. 2 காண்டி வெயிட்டிங். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் சூப்பராக இருக்குண்ணா. சிவா எதிர்பார்க்கவே இல்லை. நல்லபடியாக எடுத்திருக்காப்புல. எக்ஸ்பெக்ட் பண்ணவோட நல்லா தான் இருக்குது. நீங்கள் விசுவல்ஸாக 3D பார்த்து செம்ம எஃபெக்ட் எல்லாமே நல்லபடியாக எடுத்திருக்காப்புல. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நல்லா ஓடும். மினிமம் 200 கோடி கம்மி இன்ஃபார்ம் பண்ணலாம். நேராக படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி திருவனந்தபுரம் ஜூக்கு போய் முதலே கொண்டு வந்துடலான்னு பார்த்தேன். படத்துக்கு நம்ம ஊரில் முதல்ல இல்லாதனால படத்துக்கு நான் மட்டும் தான் வந்தேன். படம் வந்து கண்டிப்பாக வந்து 1000 crores பீட் பண்ணக்கூடிய லெவலில் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பேன் இண்டியன் மூவி தான். வேறு லெவலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இந்த படம் மிகப்பெரிய தமிழ் சினிமாவுக்கு ஒரு வெற்றி படமாக அமையும். எதிர்கொள்வோம், எதிரியை கொள்வோம். நம்ம ட்ராக் எப்பவுமே தனி பிரதர். நீங்கள் நம்மளை இதுக்குள்ளே இழுக்காதீங்க. நம்ம ட்ராக்கே தனி. தலைவர் வந்து அமைதியாக இருக்க சொல்லியிருக்காரு. பாலிடிக்ஸ்குள்ளே நம்மளை இருக்காதீங்க. சூப்பர். ரொம்ப சூப்பர். ரொம்ப ஒர்த்து. இதே மாதிரி படம் எங்கேயுமே பார்க்க முடியாது. என்ன மியூசிக் வேற லெவல்.
மியூசிக் சொல்லவே வேண்டாம். ஏன்னா படம் வந்து 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு தகமான சீனு. கார்த்திக் சார் வேறு மாதிரி வராப்புல. 3Dயில் பார்த்தாச்சு, இப்போ 2Dயில் தான் பார்க்க போது சாயங்காலம். எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள், படம் வேறு லெவலில் இருக்குது. சூர்யா வாழ்க, சூர்யா வாழ்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். ஃபைட் சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அவர் வந்து செகண்ட் ஹாஃபில் லேடிஸ்லாம் சேர்ந்து கேர்ள்ஸ் குழந்தைங்கள்லாம் சேர்ந்து ஃபைட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பாகுபலியை விடவான்னு கேட்குறாங்க, நிஜமாவே பாகுபலியை விட ரொம்ப நல்லா இருந்தது. 3D எஃபெக்ட், கார்த்தி என்ட்ரி ஆஸ் யூஷுவல் அவர் வந்து இறங்கின அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. 2 பேருமே நல்லா. அப்புறம் சூர்யா சூப்பர், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஒர்த்து. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு சூர்யா. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்குறோம் சூர்யா கிட்ட. பார்ட் 2. எஸ். இன்னைக்கு திருநெல்வேலி வந்த ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த இடத்துல வந்து இங்கே ராம் தேட்டரில் படம் பார்க்க வந்தோம். கங்குவா, சூர்யா சாருடைய படம். பயங்கரமான ரெஸ்பான்ஸு. நான் ஓப்பனிங் மட்டும் சாருடைய என்ட்ரி சீன் மட்டும் பார்த்துட்டு ஃபங்க்ஷனுக்கு போனோம். பட் உண்மையிலே ஓப்பனிங் சீனே பயங்கரமாக இருந்துச்சு. சாருடைய என்ட்ரிலாம், அதுவும் 3D வேறு, கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். நான் சென்னை வந்துட்டு தான் ஃபுல் படம் பார்க்கணும். ஸோ ஆல் த பெஸ்ட் சார். சூர்யா சாரை பற்றி சொல்ல வேணாம், ஆக்டிங்கில் பயங்கரமாக இருக்கும். அண்ட் சிறுத்தை சிவா சார் பயங்கரமான ஃபேமிலி என்டர்டெய்னரான ஒரு பேக்கேஜான ஒரு டைரக்டர். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக இருக்கும். சூர்யா சார் ஆல் த பெஸ்ட் சார். அண்ட் சிவா சார், ஹோல் டீமுக்கும் உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். முத்துராம் தேட்டருக்கு தான் படம் பார்க்க வந்தேன். தேட்ரு வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப சென்னை ஈக்குவலாக பயங்கரமாக இருக்குது தேட்ரு டால்ஃபியோட. ஸோ கண்டிப்பாக திருநெல்வேலி வந்தீங்கன்னா தேட்டரை மிஸ் பண்ணாதீங்க. டெஃபினட்டாக தேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. இது வரைக்கும் இருந்ததை விட பெஸ்ட்டாக இருந்துச்சு. படம் எந்த இடத்துலையுமே எங்களுக்கு போதுங்கிற அளவு இன்னும் வேணும்னு இருந்துச்சு. படம் முடிஞ்சதும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்கூல் கட்டடிச்சுட்டு வந்தேன். நான் டீச்சர். ஸ்கூல் கட்டடிச்சுட்டு வந்தோம். செம்மையாக போச்சு. செம்ம ஒருத்து. மியூசிக் செம்ம, சவுண்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. கார்த்திக் கம்பேக் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. இப்போ அடுத்த பார்ட்டுக்காண்டி வெயிட்டிங். எல்லாம் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணதில் செம்மையாக இருந்துச்சு. அது ஒரு எங்களுக்கு அந்த ஒரு புத்துணர்ச்சி மாதிரி வந்துச்சு. நானும் ஒரு பொண்ணுங்கிறனால செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக படம் நல்லா இருந்துச்சுண்ணே. சூப்பராக இருக்குது. பிளாக் பஸ்டர் வடிவம். என்ன மியூசிக்லாம் சூப்பர், வேறு லெவலில் இருக்குது. படம் திருப்தியாக இருக்குது, பார்க்கலாம். பயங்கரமாக எதிர்பார்க்கும். பயங்கரமாக நல்லா இருந்துச்சு படம். வேறு லெவல். எதிர்பார்த்தத விட கூட தான் இருக்குது. பரவாயில்ல. படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் அம்பையிலேருந்து படம் பார்க்க வந்திருக்கேன், திருநெல்வேலி ராம் சினிமாஸ்க்கு. படம் உண்மையிலே நல்லா செலிப்ரேஷன் எல்லாம் நல்லா இருக்குது. அண்ணன் ஃபோர்ட்லாம் போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. டிஎஸ்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது. தலைவனே சாங், அந்த ஃபயர் சாங் எல்லாமே சாங்ஸ் வரப்போ நல்லா கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஃபேன்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்ன ஒரு வருத்தம்னா நம்ம படம் ஏர்லி மார்னிங் இறங்க முடியல, டிஜே ஃபங்க்ஷன் வைக்க முடியல. பார்ட் 2க்காக எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. மக்கள் நம்ம ஃபஸ்ட் ஷோ பார்க்குறப்போ எப்போவுமே நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் சத்தமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம அவங்க பேசுகிற தமிழ் வந்து ரொம்ப பழைய காலத்து தமிழ். அதில் நம்ம இந்த டிஎஸ்பி சவுண்ட், மியூசிக் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நமக்கே புரிய மாட்டேங்கி. மற்ற அதர் ஸ்டேட்ஸ்க்கு கொஞ்சம் லேட்டாக தான் புரியும். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. நான் வந்து களக்காட்டிலேருந்து வந்திருக்கேன் திருநெல்வேலிக்கு. வருஷம் வருவேன். படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 8 மாதம் வெயிட் பண்ணுறதுக்கு எங்கள் சூர்யாவர்ணனோட ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு தரமான விருந்துன்னு சொல்லலாம். அவ்வளோதான். மிரட்டி விட்டுக்காரு டிஎஸ்பி வந்து மியூசிக். அது வந்து கொஞ்சம் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அந்த மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. மற்றபடி ஸ்க்ரீன் பிளே வந்து வேறு லெவல். அதாவது இந்த சூர்யானோட ஃபேன்ஸுக்கு வந்து வேறு மாதிரி விருந்து அந்த ஸ்க்ரீன் பிளே. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். 2.5 வருஷம் ஆச்சு அண்ணனோட படம் கடைசியாக வந்து. 2.5 வருஷம் கழிச்சு இந்த அன்பான ஃபேன்ஸுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக தான் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து பேன் இண்டியா மூவின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையான பேன் இண்டியா மூவினா அது இன்றைக்கி சூர்யானா நடித்த படம் தான். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எந்த ஒரு நடிகர் படமும் பேன் இண்டியா மூவியாக வந்ததே கிடையாது. முதல் முறையாக இன்றைக்கி தான் பேன் இண்டியா மூவியாக ஒரு படம் வந்திருக்கு. அதுவும் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. தமிழில் வந்த முதல் 3Dயில் பிரம்மாண்டமான திரைப்படம்னா அது இந்த படம் தான். 3D வந்து வேறு லெவல் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி படத்தில் வந்து ரொம்ப சஸ்பென்ஸ் வந்து ரொம்பவே இருக்குது. படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப தரமாக இருக்குது. படம் வந்து நல்ல ஸ்பீடு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. தமிழ் சினிமாவில் இது ஒரு புதுமையாக இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் பார்ட்டுக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறோம்.
சூர்யானனும் ரெண்டாவது நடிச்சிருக்காரு, கார்த்தி சூர்யா கடவுளே ரொம்ப சூப்பரா இருக்கு. செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங். படம் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ஆக்சுவலாக படத்துக்கு வந்து ஐடியாவே இல்லை. என் ஃப்ரெண்டு மணி சூர்யா ஃபேனு, அவன் கூப்பிட்டான்னு கேட்டால் எஃப்டிஎஸ்க்கு வந்தேன். சரி நான் கூட எக்ஸ்பெக்டேஷன் வந்தேன். ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு மாதிரி குட்டு ஒன்றா இருந்துச்சு. நான் அவன் கூட திட்டலாம் தான் சரி என்னடா படம்னு யோசிச்சேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே போகும், கொஞ்சம் அப்படி போகிறமே. அப்புறம் லாஸ்ட்டு ஒரு 40 minutes ஃபயர் இன்னும் நெருப்பாக இருந்துச்சு. அப்புறம் தான் யோசிச்சு சரி நல்லோட மிஸ் பண்ணுறோம்னு நினச்சி தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிடுவோன்னு ஃபீல் பண்ணேன். பட் உண்மைக்கும் படம் நெருப்பு தான். கடை லாஸ்ட்டு அந்த 40 minutesலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதில் அதையும் கடைசியில் கிளைமேக்ஸில் கார்த்தி வர சீன் வந்து உண்மைக்கும் ஃபயர், உண்மைக்கும் சரியான சீனாக தான். அதான் பாட்டுக்கு லீட் கொடுத்துருவாங்க. அது உண்மைக்கும் வெறித்தனமாக வெயிட்டிங் பண்ணது அந்த ஒரு சீன், அந்த சீன் தான். அப்புறம் சொல்லப்போனால் படத்தை சாங்ஸ் பீச்சம்லாம் உண்மைக்கும் சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோரியாக இருக்கட்டும், செட்டெல்லாம் அப்படியே எதுவுமே சிஜிஎமே தெரியல, அப்படியே ஒரு ரியாலிஸ்டிக்காக அப்படியே கொண்டு வந்துருக்காங்க. எந்த குறையும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக 100,000 crores அடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. மியூசிக் சூப்பர், மியூசிக் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. பாட்டு 3 பாட்டுக்கிட்ட இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், சுச்சுவேஷன் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கங்குவா அவங்க என்ட்ரியாக இருக்கட்டும், அப்புறம் கார்த்தி சாரோட என்ட்ரி, அதெல்லாம் பயங்கரம். தேட்டருக்கு ஒரு கூஸ் மூமெண்ட்ஸ் தான். அந்த கடைசி ஒரு 40 minutes தான். கண்டிப்பாக அது தேட்டர் மூமெண்ட் தான். கண்டிப்பாக 3Dல தான் பார்க்கணும் இந்த படத்தெல்லாம். இப்போ நம்ம ஆர்டரே பார்த்தா கண்டிப்பாக அது அந்தளவுக்கு ஒருத்தருக்கு 3Dல பார்த்தா படம் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்.